வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தம் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலத்தோடு இருக்கிறேன். அதே போல் தேவன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபையே. நாம் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதே தேவனுடைய கிருபையே. ஓகே, தேவனுக்கு முதல் ஒரு விஷயம் நன்றியை செலுத்தி கொண்டு அடுத்த கட்டமாக எங்களோட விடயங்களுக்கு வருவோம். காலையிலேயே எங்களுடைய டைம் 5 மணிக்கு என்னுடைய தம்பிமார் கிளிநொச்சிக்கு ஒரு அலுவல் இருந்தது. போய் அந்த அலுவலை முடிச்சிட்டு எனக்கு ஒரு தகவலை தந்திருந்தார்கள். அண்ணா, வந்த அலுவலெல்லாம் முடித்து விட்டோம், நாங்கள் திரும்புகிறோம் என்று சொல்லி சென்ற நபரிடமும் பேசுவதற்கு போனை கொடுத்திருந்தார் தம்பி. நான் பேசினேன். பேசும் பொழுது மிகவும் ஒரு மரியாதை நிமித்தமாக என்னோடு நல்ல முறையில் அவர் பேசிவிட்டு அவர் இந்த நாட்களில் மாலை போட்டிருக்கிறார். அதே போல் அவருடைய இன்ன வேண்டுதல்களையும் கடவுள் செய்ய வேண்டும் என்றது இந்த காலை வேளையில் என்னுடைய மன விருப்பம். அதே போல் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன், நேற்றைய தினத்தில் நல்ல பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு இந்த வன்னி மலத்தில் யூடியூப்பில் வந்து கொண்டிருக்கும். அதே போல் நான் லாக்குர்ன பகுதியையும் வீடியோ எடுத்திருக்கிறேன். கொஞ்சம் நேரங்கள் காணாதபடியினால் அதை இன்னும் எடிட் பண்ணி இன்னும் வன்னி மலத்துள்ள யூடியூப்பில் ஏற்றவில்லை. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ஃப்ரான்ஸில் உள்ள லாக்குர்னா பகுதி உங்களுக்கு வந்து வீடியோவாக வரும். அதே போல் இன்னும் 2 அண்ணாமார் என்னோடு வந்து தங்களுடைய கடைகளையும் எடுக்கும்படி கேட்டிருந்தார்கள். உண்மையிலேயே நான் உடனடியாக இந்த இடத்துக்கும் வரக்கூடிய சூழ்நிலைகளில் காரணம் என்னென்று கேட்டால், என்னுடைய வேலையிடங்களை பார்க்க வேண்டும். என்னுடைய வேலையிடங்களுக்கு சரியான மாதிரி முக்கியத்துவம் கொடுத்தால்தான் எங்களுடைய குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் நாங்கள் சரி செய்து கொண்டு ஓடக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதனால் கண்டிப்பாக என்னோடு தொடர்பு கொண்டு வர சொல்லி கேட்கிற இடங்களை நான் ஒளிப்பதிவு செய்து மிக துல்லியமாக தெளிவாகவும் அதை வன்னி மலத்தில் யூடியூப்பில் நான் ஏற்றி உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள் எல்லாம் உலகமெங்கும் பார்க்குற மாதிரி செய்து விடுவேன். அதே போல் நான் நேற்றைய தினத்தில் போயிருந்த கடையில் வீடியோ பதிவு செய்யும்போது என்னோட தம்பிமார் நல்ல முறையில் என்னோடு பேசியிருந்தார்கள். அவர்கள் என்னிடம் சொல்லியிருந்தார்கள், வன்னி மலத்தில் யூடியூப்போடு நாங்கள் அந்த தம்பி சொல்லியிருந்தார் கதைக்கும் பொழுது, நாங்கள் நம்முடைய இலங்கையில் உள்ள மக்களை புல்லாக இணைப்பதற்காகவே அண்ணா இதை செய்கிறார் என்று சொல்லி அவர் மிகவும் அவர் படித்திருந்திருக்கிறார். நல்லா தெளிவாக நிதானமாக 2 பேரும் பேசியிருந்தார்கள். அது உங்களுடைய பார்வைக்கு ஓரிரு தினங்களில் வரும். அதே போல் நாளைய தினத்திலும் வந்து எங்களுடைய புதுக்குடியிருப்பு மந்திவில் பகுதி அந்த வட்டாரங்கள் ஃபுல்லாக வீடியோ யூடியூப்பர் நிமித்தம் எடுப்பதற்கு ஆயத்தம் செய்திருக்கிறோம். ஏனென்று கேட்டால் அங்கே வெள்ள அழிவுகளை வந்து உடனடியாக போய் செய்ய முடியவில்லை. காரணம் என்னென்று கேட்டால், எல்லாருக்கும் வந்து பாதைகள் எல்லாம் முடக்கப்பட்டிருந்தது. அப்போ பாதைகள் எல்லாம் இப்போ தான் ஓரளவு சீருக்கு வந்திருக்கிறது. காலம்புற கூட தம்பியாக்கள் முல்லைத்தீவிலிருந்து கிளிநொச்சிக்கு வருவதற்கு பரந்தன் வந்து வரக்கூடிய பாதைகள்லாம் சரியாக நீரோட்டங்கள் வடியவில்லை. அப்படி இருந்தும் தம்பியாக்கள் வேறு பாதையால் வந்து அதுகளை பார்த்து செய்துவிட்டு அவர்கள் மீண்டும் எங்களுடைய புதுக்குடியிருப்பு முல்லைத்தீவுக்கு திரும்பிட்டார்கள். அது ஒரு நல்ல விடயமாக இருக்கட்டும். அதே போல் ஃபுட்பால் வேர்ல்ட் கப்பினுடைய படிவங்கள் எல்லாம் வந்து விட்டது. எந்தெந்த நாடு எந்தெந்த நாட்டோட விளையாட போது ABCD என்று சொல்லி பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விடயமும் மிகவும் நலமாக இருக்கிறது. அது வந்து எப்படி சொல்வது, ஒரு யூரோப்பில் நாடுகளுக்கு நாடு நடக்கப் போகிற ஒரு ஃபுட்பால் போர் என்று தான் சொல்ல வேண்டும். அதோடு வந்து இன்னொரு விடயம் என்னென்று கேட்டால், கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்த்துக்கல் அவர் வந்து இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு அவருடைய வேர்ல்ட் கப் மேட்சில் அவர் கப் அடிக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய பேர் விருப்பப்படுகிறார்கள். ஓகே, அது தேவனுடைய சித்தம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம். இருந்தாலும் கூட பிரான்ஸ் நாடு மிக பயிற்சிகளோடு மிக துரிதமாக பிரான்ஸ் நாடு மிக வேர்ல்ட் கப் மேட்சுக்காக தங்களுடைய பயிற்சிகளை ஆரம்பித்து கொண்டு தகுதி சுற்றுகளில் எல்லாம் மிக சிறப்பாக விளையாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இன்னும் ஒரு விடயம் என்னென்று கேட்டால், தேவனுடைய
இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு வருகிறது 2025 டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி இரவு வரப்போகிறது. அந்த அன்று விசேஷித்த விதமான ஒரு நாள் எப்படி என்று கேட்டால் எங்களுடைய சசியக்காவினுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. சசியக்காவுக்கு முன்கூட்டியே தேவன் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து சசியக்காவையும் பிள்ளைகளையும் அலெக்சன்னாவையும் தேவன் எல்லா தொழிலிலும் சரி உயர்த்தி வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய மனமான விருப்பம். அதே போல் என்ன ஒரு விடயம் என்னென்று கேட்டால், நேற்றைய தினம் என்னுடைய முதலாளி மிக சனமாயிருந்தது. வந்து ஒவ்வொரு விடயங்களும் என்னோடு பேசியிருந்தார். பேசும்போது நான் என்னுடைய யூடியூப்பை அவர் வைத்திருக்கின்ற தெரியும். என்னோட கதைக்கும் போது சொன்னார், நல்லா இருக்குது உன்னுடைய விடயங்கள் எல்லாம் என்று சொல்லிவிட்டு சொன்னார், உண்மையிலேயே நாட்டின் மீது நான் வைத்திருக்கிற பற்றை குறித்து அவரிடம் பேசும் பொழுது அவர் மிக அமைதியாக என்னோடு பேசியிருந்தார். அதை எப்படி உங்களுக்கு எக்ஸ்பிளிகே பண்ணுறது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே நீங்கள் எல்லாரும் இங்கே வந்தாலும் கூட என்னுடைய தாய்நாட்டை மறந்து விடாதீர்கள். தாய்நாட்டில் இருக்கிற ஏழை எளிய ஜனங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். ஆனால் புலம்பெயர் மக்கள் எல்லோரும் எல்லா விடயத்திலும் இலங்கைக்கு எல்லா விடயத்திலும் எல்லாரும் கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் என்னுடைய பத்ரோன் கதைக்கும் பொழுது மிக அழகாக சொல்வார். எனக்கு சொல்கிறார், உண்மையிலேயே வாழ்க்கை குறுகியது, போகிற பாதை பெரியது. அதை பிரெஞ்சில் சொல்லியிருந்தார். உண்மையிலேயே எந்த விடயத்திலும் போய் பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. உண்மையிலேயே அவர் சொல்லும் பொழுது நான் மிக அமைதியாக இருந்து கேட்டேன். அவருக்கு 53 வயது. நல்ல அழகாக பேசுவார். தகப்பனுடைய கடையை அவர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் லேசாக பிரெஞ்சுக்காரோட நல்லா பேசி பழகி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையை இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்வீர்கள். அவர்கள் எவ்வளவு ஒரு ரசனையாக இந்த உலகத்தில் வாழ்க்கையை வாழ்கிறார் என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் நிதானித்து பார்த்தால் உண்மையிலேயே மிக அழகானது வாழ்க்கை. இந்த உலகத்தில் யாருக்கும் என்ன ஒரு ரியசல் பார்த்து வாழ்வதற்கு வாழ்க்கை கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதை நீங்கள் எல்லோரும் சுகபத்திரத்தோடு சந்தோஷத்தோடு உங்களுடைய குடும்பங்களோடு சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விருப்பப்படுகிறார். அதே போல் நானும் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விடயத்துக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுகிறேன். அதே போல் இன்னொன்றும் கூட, நேற்று ஒரு வயதுக்கு மூத்த அண்ணா நீண்ட நேரம் வேறொரு நாட்டிலிருந்து கதைக்கும் பொழுது மிக வாரப்பட்டு பேசியிருந்தார். அது கேட்கும் பொழுது எனக்கே மனதுக்கு கஷ்டமாக இருந்தது. நான் அவர் பேசுகிறது எல்லாவற்றையும் ஒரு 21 நிமிடத்துக்கு மேலாக என்னோடு பேசினார். மிக அமைதியாக அவர் சொல்வதை எல்லாம் கேட்டிருந்தேன். அவருடைய வயது பெரியது. நான் அவரை கொண்டு மாத்திரம் சொன்னேன், தைரியமாக இருங்கள். தேவனுக்கு தெரியாமல் இந்த உலகத்தில் எதுவும் நடக்காது. அதை நான் ஏன் சொல்லுகிறேன் என்று கேட்டால், மரணம் வரும் பொழுது நானும் இருக்க மாட்டேன், நீங்களும் இருக்க மாட்டீங்கள். அதுதான் உண்மை. மரணம் எப்படி வரும், என்ன மாதிரி வரும் என்று சொல்லி தேவன் ஒருவருக்குத்தான் தெரியும். அதுவரைக்கும் நீங்கள் இந்த பூமியில் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நெல்லை விதைத்தால் நெல்லை அறுப்பீர்கள், புல்லை விதைத்தால் புல்லை அறுப்பீர்கள். எதை உலகத்தில் விதைக்கிறீர்கள் என்று சற்று நிதானமாக சிந்தித்து நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு மன சமாதானமாயிருக்கும். தேவன் நல்ல உறக்கத்தை தந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். அதே போல இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி தேவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் நண்பன் அன்பு அன்றன். நன்றி, வணக்கம் நண்பர்கள், சொந்தங்கள், உறவுகள் அனைவருக்கும்.